பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அலைனா இபாதில்லாஹ் அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في وصف الحديث جعلت لي الأرض مساجدا وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி உள்ளல் கோமானை போற்றி ஒலிமார்களின் ஆசிதனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக வேண்டி ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாதுல் உஹ்ரா என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் பனித்துளி குளிர்ச்சியான மாத காலத்தை அடைந்து அதனுடைய முதல் வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தினுடைய புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை நம்பி வாழ்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான நடைமுறைகளை தங்களுடைய உயிருக்கும் மேலாக மதித்து அதன்படி நடக்கின்ற அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய இறைநேச செல்வர்களை நேசித்து அவர்களுடைய பாதையில் நடந்து செல்கிற உத்தமர்களாகிய சிறந்த மனிதர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அமைத்து தந்திருக்கின்றார். நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் ஜமாத்துல் ஆகிர் என்று வந்துவிட்டாலே நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் மிகவும் நேசத்திற்குரியவராக வாழ்ந்த நாகூர் ஆண்டகை ஹதரத் ஷாஹ் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருந்து வருகிறது. அப்படி நாகூர் ஆண்டகை உலக சமுதாயத்தவர்களுக்காக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உலகத்தினுடைய அந்த காலத்து சூழலை கவனித்து எல்லா தரப்பு மக்களையும் அரவணைத்து அதிலும் முக்கியமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்களாகவே மனம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பேருதலையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் நாகூர் ஆண்டகை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். எல்லா தரப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மன்னராக, அரசராக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால்தான் வரலாற்று ஏடுகளிலே நாகூர் ஆண்டகை என்பதாக அவர்களுடைய பெயர் இடப்பட்டிருக்கிறது. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து பாசத்துடனும் அன்போடும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னராக திகழ்ந்தவர்கள் தான் நாகூர் ஆண்டகை ஷாஹ் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இப்படிப்பட்ட
நாகூர் ஆண்டகையினுடைய வரலாற்று ஏடுகளிலே ஒரு விஷயத்தை இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா தரப்பு வழிபாட்டு தலங்களையும் எல்லா தரப்பு வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் மதித்து நடக்கக்கூடியவர்களாக, கண்ணியப்படுத்தி நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த ஒரு நபருக்கும் எந்த கால சூழ்நிலையும் அவருடைய உள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு எந்த மக்களுடைய இடத்தையோ எந்த மக்களினுடைய பொருட்களையோ எதையுமே எதையுமே அவர்கள் அபகரிக்காமல் அவர்களுக்கு இன்னும் கொடுத்து வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடைவள்ளலாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய வரலாற்று ஏடுகளிலே வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், எந்த தரப்பு மக்களுக்காக வேண்டியும் நீதி நேர்மை என்று வந்துவிட்டால் அந்த இடத்தில் உறுதியாக நாகூர் ஆண்டகை அவர்கள் நின்று அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையில அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காட்டுகிறார், وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعَ مَسَاجِدَ اللَّهِ أَنْ يُذْكَرَ فِيهَا اسْمُهُ وَسَعَى فِي خَرَابِهَا. அப்படிப்பட்ட மிகப்பெரிய அநீதக்காரன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? எவன் ஒருவன் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசல்களில் வந்து அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி நினைவு கூறப்படுவதற்கு எவன் ஒருவன் தடையாக இருக்கின்றானோ அவனை விட மிகப்பெரிய அநீதக்காரன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் வீணான வேடிக்கையான விஷயங்களை, மிகவும் வேதனை தரக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு முயற்சிக்கின்றானே அவனை விட அநீதக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உலாயிக மா கான லஹும் அன் யதுகுலூஹா இல்லா காயிஃபீன். அதுபோல இப்படிப்பட்ட நபர்களை எதிர்த்து நிற்காமல் அமைதியாக போய்விடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களை விட துர்பாக்கியவான்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்படி அல்லாஹ்வினுடைய வழிபாட்டு தலங்களை, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நினைவு கூறப்படுவதற்கு எவ்வளவுவன் தடையாக இருக்கின்றானோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் எப்போதுமே பயம் இருந்து கொண்டே இருக்கும். உலாயிக மா கான லஹும் அன் யதுகுலூஹா இல்லா காயிஃபீன். அவர்கள் பயத்தோடு தான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள் நுழைவார்கள். ஏதாவது நடந்துருமா, ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமா என்று பயத்தோடு தான் அவர்கள் உள்ளே நுழைவார்கள். துணிச்சலாக அவர்கள் நுழைய மாட்டார்கள். இந்த முஃமின்களே, இந்த முஸ்லிம்களே நம்மளை அடிப்பதற்கு வராமல் இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு நாலாபுரத்திலிருந்து ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து நமக்கு ஆபத்து வந்து விடுமா என்று பயந்துதான் அந்த எதிரிகள், விரோதிகள் பள்ளிக்குள் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா. அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு வேதனை உண்டு. வஃபில் ஆখিরাতি அஸாபுன் அஸீம். நாளை மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு. அல்லாஹ்விற்கு மேற்கு திசையும் சரி கிழக்கு திசையும் சரி எல்லா திசைகளும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எந்த இடத்தில் ஒதுங்கி நின்றாலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வை நீங்கள் வணங்குவதற்கு எல்லா விதமான தகுதியும் இறை நம்பிக்கையாளர்களாகிய உங்களுக்கு உண்டு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்னுடைய உம்மத்தை முஹம்மதானியாவாகிய இந்த சமூகத்தினருக்கு நான் இந்த சமூகத்தினருக்கு அனுப்பப்பட்டதால் அல்லாஹ் தஆலா 7 விதமான சிறப்பம்சங்களை அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினருக்கு தந்திருக்கின்றார். அதில் முதல் சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால்,
இந்த பூமி முழுவதையும் அல்லாஹ் தஆலா எனக்காக வேண்டி இறை இல்லங்களாக இறை இல்லமாக அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய அற்புதமான செய்தி. இந்த பூமி முழுவதும் ஜுஇலத் லியல் அர்து மஸாஜிதா, இந்த பூமி முழுவதும் எனக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இறை இல்லங்களாக அமைத்து தந்திருக்கின்றார். அதுபோல நம்முடைய எதிரிகள் விரோதிகளிடம் எப்போதுமே முஃமின்களை பற்றிய ஒரு பயம் கியாமத் நாள் வரை இருந்து கொண்டே இருக்கும். இவர்கள் எப்படி நம்மை நோக்கி எதிர்க்க போகிறார்கள் என்கின்ற ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சரி நமக்கு அற்புதமான முறையில் இந்த இடத்தில் வழிகாட்டுகிறார்கள். அதைத்தான் நாகூர் ஆண்டவி ஷாஃபி மீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகில் அவர்கள் உதித்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அப்படிப்பட்ட ஒரு பேரரசராக மன்னராக எல்லா தரப்பு மக்களுக்கும் அவர்கள் ஒரு நண்பராக அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தர்வாயில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபித்தோழர்களே, நீங்களும் சரி உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அத்தனை முஃமின்களும் சரி எல்லோருமே இரண்டு விஷயங்களை கையில் எடுத்துக் கொள்கின்ற வரை உங்களை யாரும் வழிகெடுக்க முடியாது. இரண்டு விஷயங்களை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரெண்டு விஷயம், ஒன்று அல்லாஹ் நமக்கு வழங்கிய குர்ஆன், இன்னொன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக வாழ்ந்தும் அவர்கள் மூலமாக சொல்லியும் காண்பித்து தந்த சுன்னத்தான நடைமுறை. இந்த இரண்டையும் கையில் எடுத்துக் கொள்கின்ற வரை உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, வழிகெடுத்து விட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். இந்த இரண்டில் நீங்கள் கவனக்குறைவாளர்களாக இருந்தீர்களே ஆனால் கட்டாயமாக இந்த உலகின் ஏதோ ஒரு பகுதியிலிருந்து தீப்பந்தம் என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகளிடமிருந்து விரோதிகளிடமிருந்து உங்கள் மீது எரியப்படக்கூடிய தீப்பந்தம் கட்டாயமாக உங்களில் ஒவ்வொருவரின் மீதும் வந்து விழும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி காலகட்டத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட நிதர்சனமான உண்மையான ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கையை தான் இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாபர் மசூதி என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்விற்காக கட்டப்பட்ட பாபருடைய மன்னருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அந்த பள்ளியை முதலில் எதிரிகள் வந்து அதில் கை வைக்கின்ற சமயமே நாம் எல்லாம் உயிர் தெழுந்தோம் என்று இருந்திருந்தால் கட்டாயமாக இந்த சூழ்நிலைக்கு இப்போதுள்ள சூழ்நிலைக்கு நாம் வந்திருக்கவே மாட்டோம். அன்றைக்கு நாம் விட்டு கொடுத்து விட்டோம், அன்றைக்கு நாம் அதை இழந்து விட்டோம். அந்த பள்ளிவாசலை இழந்ததிலிருந்து அதை தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் வந்து இன்றைக்கு ஆய்வு என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து ஏதோ ஒரு விஷயங்களை ஆவணங்களை தயார் செய்து இன்றைக்கு பாசிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொள்கை உடையவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கட்டாயமாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு எந்த ஒரு இடத்தில் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறதோ அது மட்டும்தான் நமக்கு வழிபாட்டு தலம் இந்த இஸ்லாமியர்களுக்கு என்பது கிடையாது. இந்த உலகம் முழுவதுமே நமக்கு வழிபாட்டு தலமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உண்மையாக அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை நாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மில் எத்தனை நபர்கள் அதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வேலையை பார்த்துக் கொண்டு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர அதை எதிர்த்து நிற்பதற்காக வேண்டியோ அல்லது அதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்காக வேண்டியோ நம்முடைய முயற்சியை நம்முடைய உழைப்பை அதற்காக வேண்டி எடுத்து கொடுக்கவே இல்லை. இன்று வரை நாம் அப்படியே அமைதியாகவே இருந்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் நம்மை சுற்றி எதிரில் உள்ளவர்கள் நம்முடைய ஒவ்வொரு நொடியையும் அவர்கள் பார்த்து கொண்டு அவர்கள் அதற்கான வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வரலாற்று ஏடுகளிலே
1200 கிபி 1200ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஹஜ்ரத் ஹாஜா முஹைதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்கா ஷரீஃப், அதுவும் ஒரு சிவன் கோயில் இடிக்கப்பட்டுதான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அதற்கான ஆவணங்களையும் அவர்கள் தயார் செய்கிறார்கள். அதையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்படியே அவர்கள் நேற்றைய தின செய்தியில் ஃபிதாயூன் என்று சொல்லப்படக்கூடிய டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய ஃபிதாயூன் என்ற அந்த ஒரு பள்ளிவாசலும் சிவன் கோயிலை இடிக்கப்பட்டுதான் அது கட்டப்பட்டிருக்கிறது, அதிலும் ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது என்பதாக நேற்றைய செய்தியில் இருக்கிறார்கள். இப்படியாக அவருடைய சூழ்ச்சி என்ன என்பதை பிபிசி வலைத்தளத்தில் நாம் பார்த்தோமேயானால் தெளிவாக அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இஸ்லாமியர்கள் ஒருவர் தான் அதை பதிவு செய்திருக்கிறார் என்று பார்த்தால் அப்படி அல்ல, அவர்களுடைய பாசிசத்தில் இருக்கக்கூடியவர்களே அதை பதிவு செய்கிறார்கள். 4000 பள்ளிவாசல்கள் நம்முடைய பட்டியலில் இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் அதை இடித்துக் கொண்டு தரைமட்டமாக்குவோம், அந்த இடத்தில் நாம் நம்முடைய கோயிலை நாம் கட்டுவோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றங்களில் அதற்கான வேலையை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பார்க்கக்கூடியவர்களுக்கு முதலில் அவர்கள் அமைதியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த ஒரு வழக்கை தள்ளி போடப்பட்டு விட்டது, அந்த ஒரு வழக்கு நிறுத்தப்பட்டு விட்டது என்பதாக முதலில் சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கான சூழ்ச்சியை எல்லாம் உள்ளுக்குள் அவர்கள் செய்து கொண்டு கடைசியில் பள்ளியில் கை வைக்கிறார்கள். இதை நோக்கிதான் இன்று நாம் போய்கொண்டு இருக்கிறோம் என்பதாக அந்த வலைத்தளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு பள்ளிவாசலையும் இடித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த சூழலில் தமிழகத்தில் உள்ள பள்ளிவாசலில் மிக முக்கியமாக அவர்கள் இப்போது சொல்லிக் கொண்டு வருவது நம்முடைய திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய வாலாஜா பிக் மாஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய பள்ளி நவாப் காலத்தில் கட்டப்பட்டது. அது நீங்க எல்லாம் போய் புரிதா பார்த்துருப்பீங்க. அதனுடைய கற்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் அவ்வளவு பெரிய கற்களை அவர்கள் எடுத்து வைத்து அதை கட்டி இருக்கிறார்கள். அதில் குறி வைக்கப்பட்டிருக்கிறது. கீழக்கரை சதகத்துல்லா அப்பா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வர் அடங்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசல், ஜின் கட்டிய பள்ளிவாசல் என்று வரலாற்று ஏடுகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பள்ளிவாசலை குறி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஒவ்வொன்றையும் நாங்கள் குறிவைத்து தாக்குவோம் என்பதாக அவர்கள் தெளிவாக வலைதளங்களிலே பதிவு செய்கிறார்கள். அதற்கான ஆவணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டும் அல்லது கேட்டுக்கொண்டும் தான் நாம் இருக்கிறோமே தவிர ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு நம்முடைய வேலை என்ன என்று நாம் பார்த்து கொண்டு நாம் போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்களா என்பதை இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை எப்படி வார்த்தெடுத்தார்கள் தெரியுமா? ஒவ்வொரு நபித்தோழர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 மக்களுக்கு சமமானவர்களாக அவர்களை உருவாக்கி இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபர்கள் சொச்சமானவர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு நபரும் பல ஆயிரம் நபர்களுக்கு சமமானவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் எனக்கு கீழ் இருந்தால் கட்டாயமாக இந்த உலகம் முழுவதையுமே ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு நான் தகுதி பெற்றவனாக ஆகிவிடுவேன் என்பதாக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் இதைத்தான் நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் ஒருவர் மிகப்பெரிய ஒரு இளைஞராக அவர் இருந்தார், இறைநேச செல்வராகவும் அவர் இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அந்த செய்தியை கேட்டு அந்த இளைஞர் அதுவரையிலும் ஆடு மேய்க்கக்கூடிய நபராக இருந்தார். அந்த ஆடு மேய்க்கக்கூடிய விஷயத்தையும் விட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து உக்பா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் வரக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான கரத்தை பிடித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மதீனா நகரத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்துவிட்ட போது 2-3 தினங்கள் கழிந்து இந்த செய்தியை கேட்டுவிட்டு ஆட்டு மேய்ப்பதையும் விட்டுவிட்டு அவர்கள் திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அப்படி வருகை புரிகிற போது திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய முபாரக்கான கரத்தை பிடித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உறுதி பிரமாணமும் அவர்கள் செய்து கொள்கிறார்கள். அதன் பிறகு ஆட்டு மேய்க்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனாவிற்கு தான் வந்து விட்டார்களே, மதீனாவில் நபி அவர்களிடம் நாம் கல்வியை பயில வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு ஆடு மேய்ப்பதையும் அவர்கள் விட்டுவிட்டு மதீனாவிற்கு வந்து திண்ணை தோழர்களால் அந்த சஹாபாக்களோடு அவர்கள் சேர்ந்து கல்வி பயிலுகிறார்கள். அழகிய குரலால் அழகான முறையில் தஜ்வீதோடு ஓதக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியாக அவர்கள் உருவாகிறார்கள். அது மட்டுமல்லாமல் என்ற வாரிசு சொத்துடைய சட்டங்களை மிகவும் அவர்கள் கவனத்தோடு படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு வல்லுநராக பிற்காலத்தில் அவர்கள் உருவானார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே கல்வியையும் கற்று நபி அவர்களோடு அப்படியே நெருக்கத்தை வைத்துக் கொண்டு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பயண தோழராக அவர்கள் ஆகிவிட்டார்கள். ஹதரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய நெருக்கமான பயண தோழராக ஆகிவிட்டு நபி அவர்கள் எங்கெல்லாம் பயணம் செய்து செல்வார்களோ அங்கெல்லாம் இவர்களும் கூட நபி அவர்களோடு பயணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபி அவர்கள் எந்த போர்களில் எல்லாம் கலந்து கொண்டார்களோ அந்த போர்களில் எல்லாம் இவர்களும் கலந்து கொண்டு மிகப்பெரிய சிறந்த வீரராகவும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இடையராக இருந்து நபி அவர்களுடைய கருத்தை விடுத்து மிகப்பெரிய ஒரு புனிதராக ஆகி நபி அவர்களோடு அவர்கள் கல்வி கற்று மிகப்பெரிய மார்க்க வல்லுநராக மார்க்க அறிஞராக அவர்கள் உருவாகி நபி அவர்களோடு கலந்து கொண்ட அந்த போர்களில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சிறந்த வீரராகவும் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் என்பதாக வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்படி 4 கலீஃபாக்கள் குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே மிகப்பெரிய மகுடம் சூட்டப்படக்கூடிய அந்த கலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிறந்த வீரராக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மார்க்க சட்டங்களையும் மற்ற மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய ஆசானாகவும் அவர்கள் திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி முடிந்ததற்கு பிறகு ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலும் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் இவர்கள் எல்லா போரிலும் கலந்து மிகப்பெரிய ஒரு சிறந்த வீரராக இருந்து கடைசி வஃபாத்திற்கு முன்பு தங்களுடைய சகாக்களை அழைத்தவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி என்னால் முயன்ற அளவு எதிரிகளிடம் இருந்து விரோதிகளிடம் இருந்து வரக்கூடிய அத்தனை எதிர்ப்பு கணைகளையும் எதிர்த்து நின்று சிறந்த ஒரு வீரனாக நான் திகழ்ந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய உடலில் பட்ட அம்புகள் 70 அம்புகள் நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன். இந்த 70 அம்புகள் என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு யாரெல்லாம் இஸ்லாமிய போரில் கலந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட சிறந்த முஹாஜிரீன்களுக்கு இந்த 70 அம்புகளை நான் அவர்களுக்கு அன்பளிப்பாக தந்துவிட்டு நான் செல்கிறேன் என்பதாக சொல்லி கலிமாவை சொல்லி வஃபாத் ஆகின்றார்கள். வரலாற்றாசிரியர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஹதரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயண தோழராக ஆகினதற்கு பிறகு சிறந்த மார்க்க அறிஞராக, சிறந்த வீரராக, சிறந்த ஆசானாக அவர்கள் இருந்துவிட்டு இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக அவர்கள் இருந்துவிட்டு கடைசி காலத்தில் மரணத்திற்கு பிறகும் இஸ்லாத்திற்கு பாதுகாப்பை ஏற்படுத்திவிட்டு சென்ற சஹாபாக்களில் ஹதரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்க வேண்டும். நாம் உயிரோடு வாழும் போதும் சரி, வாழ்ந்து நாம் மடிந்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டதற்கும் பிறகு
நாம் இந்த இஸ்லாத்தை இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக நாம் விளக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மூலமாக நமக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரணாக இன்று நாம் இருந்து செயல்படுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆனால் இன்று ஏனோ நம்மிடத்தில் ஒவ்வொருவரிடத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி பெரிய ஒரு பிரச்சனையாக அதை ஏற்படுத்திக் கொண்டு நாம் இன்று செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சாதாரணமாக பள்ளியில் சப்புகளில் நிற்கக்கூடிய அந்த சப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள், பள்ளியில் சப்புகளை அதை சரி செய்து கொள்ளுங்கள், பரிபூர்ணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த சட்டத்தை கூட இவர் என்ன பெரிய சட்டத்தை தெரிஞ்சவரா, இப்போதுதான் இவர் இந்த சட்டத்தை கண்டுபிடிச்சாரா, இதுக்கு முன்னாடி அவர் இல்லையா, இவர் இந்த சட்டம் முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தா அவர் முன்னாடியே சொல்லியிருக்கணும் என்றெல்லாம் என்றெல்லாம் வீணான வாதங்களை நாம் முன்வைத்து நமக்குள்ளாகவே தேவையில்லாத பல பிணக்குகளை ஏற்படுத்திக் கொண்டுதான் இன்றைக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோமே தவிர இதை எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்கவே இல்லை. சாதாரணமாக ஒரு விஷயத்தை இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் மனதில் புதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நாற்காலியில் அமர்ந்து கொள்கின்றோம் அல்லவா, இந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்ளக்கூடிய இந்த தொழுகை எப்படி ஏற்படுத்தப்பட்டது, அதனுடைய வரலாற்றை நீங்கள் தெரிந்து பாருங்கள். அதனால வரலாறு படிக்கணும் நம்ம சொல்றோம். இந்த நாற்காலி தொழுகை என்பது இந்த இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? மேற்கத்தியர்கள் அவங்க விலகி இருக்கிறாங்க. எப்படி இந்த இஸ்லாமியர்களை நம்ம அவங்கள கை வைக்கிறது, ஒண்ணு அவங்க வழிபடக்கூடிய இறை இல்லங்களை கை வைக்கணும், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரினுடைய போதனைகளை சொல்லித்தரப்படக்கூடிய மதரசாக்களை கை வைக்கணும். இந்த ரெண்டையும் நம்ம கை வச்சு இந்த உலகத்திலிருந்து அப்படியே நாம் எடுத்து விட்டோம் என்று சொன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு பலம் குறைஞ்சிடும். எப்ப அந்த இஸ்லாமியர்கள் தரையில அவங்களுடைய தலையை வச்சு அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அது வரைக்கும் அவங்கள ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. எது வரைக்கும் இந்த இஸ்லாமியர்கள் மதரசாக்கள்ல தங்களுடைய பிள்ளை செல்வங்களை அனுப்பி குர்ஆன் ஹதீஸ பாடமா அவங்க எடுத்துக்கொள்ள வைக்கிறாங்களோ, கால ரசூல் என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வைக்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்கள நம்ம கையே வைக்க முடியாது. இந்த ரெண்டையும் நம்ம தூக்கிட்டோம்னு சொன்னா அவங்கள ஈஸியா நம்ம கை வச்சிடலாம் என்ற அடிப்படையில முதல்ல என்ன செய்யணும், அவங்கள முதல்ல தரையில அவங்களுடைய தலையை வைக்க விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும், நாற்காலிகளை நம்ம வழிபாட்டு தலங்களை உள்ள கொண்டு வந்திருக்கோம். இதான் வரலாறு. கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னவோ நம்முடைய இந்த இந்திய நாட்டு தமிழ்நாட்டுடைய சூழல் ஒரு முசீபத்து என்ன ஆயிடுச்சுன்னா நாற்காலியில் அமர்ந்துதான் தொழுகணும்னு ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம வந்துடும். சும்மா வயிற்று வலி இருந்தாலும் சும்மா கால் வலி இருந்தாலும் நாற்காலியில ஏன்பா அப்படி தொழுகிற, எனக்கு உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது, எனக்கு வயசாயிடுச்சு என்று சொல்றோம். 60 வயசு 70 வயசு உள்ளவங்களும் அதைத்தான் சொல்றோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய உஸ்தாது கமாலுதீன் ஹஸ்ரத் அவர்கள் 91 வயசு வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நாங்க படிச்ச அந்த காலகட்டத்தை நபருல்லாஹ் மறந்து அல்லாஹ் அவங்களுடைய மன்னரையை விசாலமானதாக ஆக்கி வைப்பானாங்க. அவங்க நாங்க படிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், என்ன சத்து நீங்க பார்க்க குட்டையா இருக்கிறீங்க, சின்ன புள்ள மாதிரி இருக்கிறீங்க, நீங்க எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு 43 வயசுங்க, 20 வயசுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த சரித்திரத்தை சொல்றேன். கமாலுதீன் அவங்க 2 மாடிகள் அங்கிருந்து இறங்கி 87 வயசுல பள்ளிவாசலுக்கு நின்றுதான் தொழுவாங்க. அப்படி தொழக்கூடியவர்கள் தான் நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் அல்லாம சஹலன்பூர் மதரசால யூனுஸ் சர்க்கார் என்று சொல்லப்படக்கூடிய ஷைகுல் ஹதீஸ் அவங்க 97 வயசு உடையவங்களா இருந்தாங்க. நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அவங்க அந்த நேரத்திலையும் அவங்க நின்றுதான் தொழுதாங்க. கடைசி ஒப்பாக்கு வரைக்கும் அவங்க நின்றுதான் தொழுதாங்க என்று அவங்களுடைய வரலாற்று செய்யப்படுறது. இப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நம்ம அப்படி சொல்றோம். ஆனா இந்த உலகத்தினுடைய அந்த சூழல் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்முடைய உடம்பே எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, நம்ம உட்கார்ந்து தொழுவாம நின்று தொழுதோம்னா ஏதோ ஒண்ணுக்கு இன்னுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு நம்ம உட்கார்ந்து தொழுகிறோம். அல்லது சில பிரச்சனைகள், இடுப்பு பிரச்சனை, கால்வலி பிரச்சனை அப்படி எல்லாம் இருக்குது என்று இருக்கிறதுனால நம்ம அந்த சட்டத்தை என்ன செஞ்சிருக்கோம், சரி நாற்காலியில் அமர்ந்தாவது நீங்க தொழுதுருங்க
அப்படிங்கிற அந்த முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். இது எதற்காக வேண்டி மார்க்க சட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்குன்னா உம்முல் பல்வா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பொதுவான ஒரு முசீபத்து எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது என்றால் அசல் சட்டத்திற்கு நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அசல் சட்டத்திற்கு மாற்றமாக கொஞ்சம் அப்படி நம்ம நழுவி கொடுக்கலாம் அப்படிங்கிற உம்முல் பல்வா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தை தான் நம்ம இங்க சொல்லணும். சரிங்களா? இந்த சாதாரணமான இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் இன்று நாம் சண்டை போட்டுக்கொண்டு நம்மிடத்திலேயே பிணக்குகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரிகள் விரோதிகள் நம்மை நோக்கி இந்த விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த ஒரு விஷயத்திற்கு நாம் இணங்கியவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. வழிபாட்டு தலங்களை நாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த விஷயத்தை விளங்கிக் கொண்டு அல்லாஹ்வினுடைய வழிபாட்டு தலங்களை பாதுகாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உருவாக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம்